ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஈஸிகோ ஜாப்னஸ். இந்த வீடியோவில் N3 தொக்காய் சால்வ் பண்ண போகிறோம். சிங்கிள் பேசேஜ் வித் சிங்கிள் கொஸ்டின். Bunshuo yonde shitsumo ni kotae nasai. Kotae wa 1, 2, 3, 4から最も良いものを一つ選びなさい。ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பேசேஜ் படிச்சுட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் இருக்கும், அதிலிருந்து கரெக்டான ஆன்சர் ஒன்று சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே தொக்கை சால்வ் பண்ணும்போது கொஸ்டின் படிச்சுட்டு அதுக்கப்புறமா பேசேஜ் படித்து ஆன்சரை கண்டுபிடிங்க. இல்லைனா நீங்கள் பேசேஜ் படிச்சுட்டு கொஸ்டின் படிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் வந்து எந்த இடத்துல இருக்குன்ற ஒரு டவுட் வரும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மறுபடியும் நீங்கள் அந்த பேசேஜை படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ எடுத்த உடனே கொஸ்டின் படிச்சிட்டிங்க அப்படின்னா, என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்றது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கான ஆன்சரை நீங்கள் பேசேஜில் தேடுவீங்க. ஸோ அதனால் எப்பவும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் படிக்கணும்னு இல்லை. ஸோ கொஸ்டின் படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பேசேஜை டைரெக்டாக படிங்க. ஸோ தொய் ஷூரினோ ஹித்தோகா கித்த தொக்கி நக்கமுரா சான்கா ஷினகிரேபா நரனாய் கொத்தோவா நான்தஸ்கா. ஸோ ரிப்பேர் பண்ணுற பர்சன் வந்தால் இந்த நக்கமுரா சான் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்றத கொஸ்டினாக இருக்குது. ஓகே, ஸோ ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வர போகிறாரு. அவர் வந்த உடனே இவங்க என்ன பண்ணணும்? ஸோ யாரோ ஒருத்தங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். நக்கமுரா சானோ சுகேனோ ஒயேனி சென்சை காரானோ மெமோகா ஒய்த்துகாரு. நக்கமுரா சானுடைய டெஸ்க்குக்கு மேலே சென்சை கிட்டேருந்து வந்த ஒரு லெட்டர் மெமோ ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ என்னன்னு பார்க்கலாம். நக்கமுரா சான் ஒஹாயோ கோசைமாஸ். கினோ புரிந்தாக கொஷுஷித்தனோதே கவனா அதென்கினி ஷூரிவோ தொனமி மஷ்தா. ஸோ எப்பவுமே படிக்கும் போது பேரலாக அதனுடைய மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ நேற்றுக்கு பிரிண்டர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால் ஸோ கவனா தென்கி அந்த எலக்ட்ரிசிட்டி ஷாப், அந்த எலக்ட்ரானிக் ஷாப்ல இருந்து ரிப்பேருக்கு வந்துட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். ஷூரினோ ஹித்தோவா ஜூஜினி கித்தே குரேரு சோதஸ். ஸோ அதை ரிப்பேர் பண்ணுற பர்சன் வந்து 10 o'clock வரேன்னு சொன்னாங்க. மொத்த சிவ ஜுக்கியோகா அருணதே எனக்கு கிளாஸ் இருக்கிறதுனால ஷூரினோ ஹித்தோகா கித்தரா. ஸோ இந்த ரிப்பேர் பண்ணுற பர்சன் வந்தாங்கன்னா புரிந்தானோ பஷோனி அண்ணாயோ உனக்கு ஷிமஸ். ஸோ இந்த பிரிண்டர் எந்த இடத்துல இருக்கோ அந்த பிளேஸ்க்கு வந்து கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண வேண்டியது அந்த பிளேஸ்க்கு அவங்க கூட்டிகிட்டு போகணும். கொஷோனோ நையோ தஸ்ஸுகா. ஸோ அது என்ன ரிப்பேர் அப்படின்னா, இன்செட்ஸ் சுரு தொக்கினி பிரிண்ட் பண்ணுறப்போ கமினி இங்க்குனோ யொகரேகா சுயிதேஷிமைமஸ். ஸோ பிரிண்ட் பண்ணுறப்போ அந்த பேப்பரில் வந்து இங்கோட ஸ்டெயின்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ரொம்ப இதாயிடுது, ஸ்மஜ் ஆயிடுது. ஜிஸ்ஸாயினி இன்செட்ஸு ஷித்த கமிகா பிரிந்தானோ தொக்குரோனி ஒய்தே அரிமஸ்கரா சொரேவோ ஷூரினோ ஹிதோனி மிசேத்தே செட்சுமேஷ்தே குதசாய். ஸோ நான் ரியலாக வந்துட்டு பிரிண்ட் பண்ண பேப்பரை வந்துட்டு பிரிண்டர் பக்கத்தில் வச்சுருக்கேன். அதனால் அதையும் வந்து அந்த ரிப்பேர் பண்ணுற பர்சன் கிட்ட காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஷூரிகா சுந்தரா அவங்க ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ கோகோனோ ஜெமினோ ஷிரியோவோ நின்சூபுன் யோயிஷ்டே ஒய்தே குதசாய். ஸோ ஆஃப்டர்நூன் செமினார்னுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க, பிரிண்ட் போட்டு வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை எழுதுனவங்க வந்து ஷிமோதோ சான்னு எழுதியிருக்காங்க. ஓகே, இந்த சென்சை வந்து நக்கமுரா சான்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்தாங்கன்னா அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட வந்து ஸோ அந்த ரிப்பேர் என்ன பிரச்சனை அப்படின்றத ப்ராப்ளம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ என்னோட ப்ராப்ளம் இதுதான், அதை நான் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன், அந்த பேப்பரையும் அவங்ககிட்ட காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை முடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஷூரினோ ஹித்தோகா கித்த தொக்கி ரிப்பேர் பண்ணுற பர்சன் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத கொஸ்டின். அவங்க வந்தால் அந்த பிரிண்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும், அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது மட்டும்தான் அவங்க கூட சேர்ந்து செய்கிற வேலை இல்லைங்களா? ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். கியோஷிட்ஸுயே ஷிமோதா சென்சேவோ யொபினி இக்கு. ஸோ கிளாஸ் ரூமுக்கு அந்த சென்சேயை வந்து கூப்பிட போகணும். அவங்க என்னை கூப்பிடுன்னு சொல்லவே கிடையாது. அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். எப்போவுமே ஆன்சர் வந்து எலிமினேஷன் ப்ராசஸில் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது நீபான் இன்சட்ஸிஷ்ட கமிவோ புரிந்தானோ தொக்குரோனி ஓக்கு. ஸோ பிரிண்ட் போட்ட பேப்பரை வந்துட்டு பிரிண்டர் பக்கத்தில் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி அந்த சென்சே போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதுவும் கிடையாது. ஷூரினோ ஹித்தோனி கொஷோனோ ஜோதாயோ சுட்சுமை சொரு. ஸோ
அந்த பெர்சன் கிட்ட வந்துட்டு என்ன ப்ராப்ளம், என்ன கண்டிஷன், அந்த பிரிண்டரோட கண்டிஷன வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அஃப்கோர்ஸ் அதுவும் ஒரு பாயிண்ட்டா குடுத்திருந்தாங்க. ஓகே, யோன்பான் பார்க்கலாம். ஷூரினோ ஹிதோனி ஜெமினோ ஷிரியவோ இன்சட்சுஷ்தே மொரவு. ஸோ அந்த பெர்சன் கிட்ட வந்துட்டு செமினாருக்கு தேவையான டாக்குமெண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் போட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இத வந்து ஆக்சுவலா அவங்க பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா, இத பண்ணி வைங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அதுவும் கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் சான்பான் இல்லைங்களா? ஷூரினோ ஹிதோனி கோஷோனோ ஜோதாய்வோ செட்சுமே சொரு. ஸோ இந்த மாதிரி எப்பவுமே கொஸ்டின் படிச்சுட்டு கன்டென்ட் படிச்சீங்கன்னா, உங்களுக்கு கன்டென்ட் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன் த சென்ஸ் உங்களுக்கு எந்த ஆன்சர் வேணும் அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கிட்டே தேடும்போது உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். அப்புறம் எலிமினேஷன் ப்ராசஸ்ல எப்பயுமே ஆன்சர சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்ட்டான ஆன்சர் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிகதோ கோசைமாஷிதா.